வணக்கம். நமது சிங் சாங் தமிழ் சினிமா சேனல் சார்பாக இப்பொழுது நமக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருப்பது ஏலகிரி பகுதியை சேர்ந்த நடிகர் ஏகேஆர் என்கிற ரவி அவர்கள். இப்பொழுது நம்மளுடைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்காரு. அவர்கிட்ட சில கேள்விகளை நம்ம இப்போ கேட்போம். ஜி வணக்கம். வணக்கம். வெறியாட்டம் படத்தில் நடிச்சிருக்கீங்க. அது கூடிய சீக்கிரம் வெளியாக போகுது. அந்த படத்தில் நடித்த உங்களுடைய அனுபவத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஆமாம், வெறியாட்டம் படத்தில் நானும் எதிர்பார்த்துன்னுக்கிறேன். வந்து ரிலீஸ் ஆச்சுன்னா பார்க்கணும் ரொம்ப ஆவலோடு இருக்கேன். இவர் ஏலகிரி வந்தார் சாரு, டைரக்டர் சாரு. எங்களெல்லாம் கூப்பிட்டு லொக்கேஷனு மற்ற ரூம்ஸு எல்லாமே நான் தான் செட் பண்ணி விட்டேன். லொக்கேஷன்லாம் காமிச்சு விட்டேன். நல்ல நல்ல இடமெல்லாம் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக பழகுனாங்க. நல்ல இது பண்ணாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டாக நடிக்க வச்சாங்க. என்ன வந்து ஒரு நடிக்கிறதுக்காக ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. வில்லனாக நடிக்கிறதுக்காக நல்ல அந்த செயின் கத்தி எல்லாம் போட்டு ஒரு பயங்கரமாக கம்பீரமாக ஒரு மாசான வில்லனா நடித்தேன். அது ரொம்ப ஆசையாக இருக்குது. இது திரையில பார்க்கணும்னு. உங்களுடன் நடிச்ச அந்த விஜய் சந்திரசேகர். ஆமாங்க, விஜய், அப்புறமா மூர்த்தி, அப்புறமா இன்னொருத்தர் ஒரு 2 நண்பர்கள், அப்புறமா அந்த நல்ல சிவா பாவம் அவர் இல்ல இப்போ. அவரெல்லாம் என் கூட அவர் வயசுக்கு என் கூட வந்து நடிச்சாருன்றதெல்லாம் பெரிய விஷயம். ஒரு மாசமா கரெக்டா ஒரு 20 நாள் மாசம் இங்கே இருந்தாரு. ஷூட்டிங் முடிஞ்சு கூட அவரு போறதுக்கு மனசு வராம எக்ஸ்ட்ரா ஒரு 4 நாள் தங்கிட்டு போனா. அப்படி ஸோ ஒரு பெரிய நடிகர் உங்க கூட. அவர் எல்லாம் நடிக்கிறதுக்கு, அவர் கூட நடிக்கிறதுக்கு நாங்க ரொம்ப உற்சாகமா இருந்தோம். எவ்வளவு பேர் நடிகர் அவர்கிட்ட எவ்வளவு படத்துல நடிச்சிருக்காரு, அவர்கிட்ட போய் நம்ம நடிக்கிறோமே அப்படின்னு கொஞ்சம் கூசமா கூட இருந்தது. சரி, இந்த படத்துல ஃபுல்லா ஏலகிரியில காட்டுக்குள்ளேயே எடுத்த படம். இது உங்க கூட அந்த டிராவல் பண்ண மறக்க முடியாத ஏதாவது ஒரு சில அனுபவம்? ஆமா, இந்த சூசைட் பாயிண்ட் ஒரு இடம் இருக்கு. இப்போ அது வந்து டெவலப் பண்ணிட்டாங்க. அந்த இடத்துல பார்த்தாங்க, அந்த இடத்துல வந்து ஒரு பாறை கீழே படுக்க வச்சு அந்த ஒரு அப்படியே நலிவுன்னு போற மாதிரி ஒரு சீன் எல்லாம் எடுத்துச்சு. அதெல்லாம் ரொம்ப த்ரில்லிங்கா எடுத்துச்சு. இந்த படம் உங்களுக்கு ஒரு பேசப்படக்கூடிய ஒரு படமா இருக்கும். ஆமா, நிச்சயமா. உங்க குடும்பத்துல இதுக்கு முன்னாடி யாராவது நடிச்சிருக்காங்களா? இல்லைங்க, யாரையும் ஷூட்டிங் அப்பெல்லாம் எடுத்து இருப்பாங்க. இப்போ வந்துதான் இவர் சார் வந்து பின்னாடி தான் எங்களுக்கு அவர் மூலியமா தான் சரி லொகேஷன் காமிக்கிறதுக்காக வந்தேன். அப்படியே எனக்கு சரி நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. இப்ப நீங்க லொகேஷன் மேனேஜரா இருந்து அப்புறம் நடிகராவே. நான் இதுக்கு முன்ன நிறைய சீரியலுக்கு, முத்தாரம் சீரியலு, வம்சம் சீரியலு, இந்த சீரியலு, அப்புறமா நிறைய ஒரு படத்துங்களுக்கு நிறைய லொகேஷன் நான் பண்ணிருக்கேன். சரி. அது மூலியமா அப்படியே சார் வந்தாரு, டைரக்டர் சாரு. வரும்போது என்னை பார்த்தாரு, பேசினாரு. அப்புறமா ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தேன். இந்த மாதிரி லொகேஷன் எல்லாம் காமிச்சேன். அப்புறம் இன்னி ஒரு நடி ஒரு சான்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நடிக்க வச்சாரு. உங்க டைரக்டர் கிட்ட பிடிச்ச விஷயம், பிடிக்காத விஷயம்? டைரக்டர் எப்படின்னா கரெக்டா காலையில பர்ஃபெக்டா வந்து ஷூட்டிங் போனாக்க கரெக்டா போயிடணும். ஈவினிங் அதே மாதிரி அந்த வெயில் எல்லாம் போய் நம்ம வெளிச்சம் போயிட்ட உடனே வந்துடும். வேற எதுவுமே நல்ல சாப்பாடெல்லாம் எல்லாருக்கும் நல்லா ஃபுட்டு கொடுத்தாரு. எல்லாருக்கும் எதுனால காசு அள்ளி கொடுத்தாரு. ஒன்றும் பிரச்சனையே கிடையாது பணத்துக்கெல்லாம். ஓகே, இந்த படம் உங்களுக்கு பேர் சொல்லும். நிச்சயமா சொல்லும். எங்க பசங்களாலும் பார்த்தாங்கன்னா அப்படியே ரொம்ப ஆர்வத்தோட இருக்காங்க. ஓகே. நடிகர் ஏகேஆர் அப்படிங்கறதுல ஒரு பெரிய பெருமையா நீங்க நினைக்கிறீங்க? ஆமா. சினிமாங்கிறது மிகப்பெரிய ஒரு வரம். அது எல்லாருக்கும் அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காது. ஸோ இதுல நீங்க உணர்வுபூர்வமா கிட்டத்தட்ட ஒரு 30 நாளைக்கு மேல கூடவே இருந்து நடிச்சிருக்கேன் அப்படின்னும் போது பெருமையா இருக்கு. உங்க வார்த்தைகள்ல அது தெரியுது. ஆமா. சரியா, உங்க ஃபேமிலியில எப்படி வரவேற்கிறாங்களா? என் ஃபேமிலிங்க அந்த போட்டோ பார்த்த காமிச்சேன். ஐயோ நீ கூட நடிச்சிருக்கிய அப்படின்னு சொல்லி அந்த பேஸ்புக்ல எல்லாம் அந்த போட்டோ ஒன்று அந்த செயின் போட்டு அறிவை வச்சுன்னு அப்படி போனா நிறைய பேர் எங்க ஊர்ல எங்க அந்த செயின் எல்லாம் வாங்கின அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டாங்க. போட்டோல அந்த பேஸ்புக்ல போட்டு விட்டு நானு அந்த செயின் எல்லாம் எங்க வாங்கின, கத்தி வேற வச்சுனுக்கிறியே, இவ்வளவு நீட்டு கத்தி அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நிறைய பேரு. இந்த படத்துல இப்ப உங்க கூட நடிச்சதுல 2-3 பேர், அதாவது நெல்லை சிவா, போண்டாமணி, இவங்க எல்லாம் இறந்துட்டாங்க. அந்த இழப்பு எப்படி இருக்கு? ரொம்ப வருத்தம். எனக்கு அவரு நெல்லை சிவா இறந்ததெல்லாம் எனக்கு நான் போன்ல பார்த்தேன். அவரு இறந்ததெல்லாம் அவரு பாவம், இறக்க வேண்டிய வயசே இல்லை பாவம். நல்ல மனுஷன், எந்த ஒரு இது இல்லை அவர்கிட்ட. வருவாரு, ஷூட்டிங் நடிப்பாரு. நல்லா அவர் பேசுற பேச்சு எங்களுக்கு அந்த
கோயம்புத்தூர் பேச்சு மாதிரி இன்னைக்கு நான் அவர் அந்த பேச்சை பேசும்போது நல்லா பேசுவார். அது பேசினா கேட்கறதுக்கு ஆசையா இருக்கும் அவர் பேசுறது. திருநெல்வேலி திருநெல்வேலி பேச்சு நல்லா இருக்கும் அவர் பேசுற பேச்சு. ஓகே 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 ஓகே. ஸோ உங்க கூட நடிச்ச அந்த ஹீரோ விஜய் சந்திரசேகர், மூர்த்தி, அவங்களுடைய பங்களிப்பு எப்படி? அவங்க எல்லாம் பாவம் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பு. நல்லா இப்போ கூட பார்த்தாங்கன்னா என்னண்ணா எப்படின்னாக்கிற அப்படின்னு சொல்றேன். நானும் ஊருக்கு வரல, ஏழைக்கு வரலாம்னு நினைக்கிறேன், வர முடியலண்ணா அப்படின்றாங்க. ஆனா விஜய் வந்து நான் பார்த்ததில்ல. மூர்த்தியை வந்து நிறைய முறை பேசிக்கிறேன் மூர்த்தி கிட்ட. ஓகே 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 ஓகே. உங்க கூட அந்த இவரு நம்ம சூரிய கணேஷ் பல படங்கள்ல வில்லனா நடிச்ச, அவர் பத்தி. அப்புறமா ஒருத்தர் நம்ம லாயர் ஒருத்தர் ஒசூர்கார் ஒருத்தர் விஜயகுமார்னு ஒரு ஆளு, அவரு ப்ரொபோசரா நினைச்சாரு. அந்த 3 ஹீரோங்களுக்கு இவரு காலேஜ் ப்ரொபோசராக நடிச்சாங்க. அவரு கூட நல்ல ஜாலி டைப் அவரெல்லாம். உங்களுக்கு தலைவனா சூரிய கணேஷ் நடிச்சாரு, அவருடைய நடிப்பு? அவர் கூட அவருக்கு நல்ல நடிப்பு கொடுத்தாங்க. ஆனா அவரு நல்லா பேசு, நல்ல பாட்டம் ஜாட்டமா இருந்தாரு. அதனால அவருக்கு நல்ல மனசு, நல்ல தங்கமான ஆள் அவரு. ஓகே 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 ஓகே. இதோட உங்க டைரக்டர் சார் இப்போ 2-3 படம் இங்கேயே பண்ணியிருக்காங்க ஏற்கனவே. நரிவேட்டை. ஆமா, நரிவேட்டை ஒன்று பண்ணாரு, வெறியாட்டம் ஒன்று பண்ணாரு. ஓகே ஓகே. இந்த 2 படத்துக்கும் நான் தான் இங்க லொகேஷன் எல்லாமே பண்ணி கொடுத்தேன். எல்லாம் தங்கறதுக்கு எங்க வசதி எல்லா வசதியும் வந்து லோக்கல்ல பர்மிஷனு, போலீஸ் ஸ்டேஷனு, பஞ்சாயத்து பர்மிஷனு எல்லாமே நான் தான் பண்ணி கொடுத்தேன். ஓகே 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 ஓகே. சரி, ரவி இது வரைக்கும் ஏகேஆர், ஏலகிரி ஏகேஆர் ரவி என்கிறவர் இனிமேல் நடிகர் ஏகேஆர் ரவி. அப்படி ஒரு பெருமை உங்களால டைரக்டர் சாரால தான் வந்தது இருக்கு. ஓகே 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 ஓகே. இல்லை இந்த ஊடகம் மூலயமா வெளி உலகத்துக்கு நீங்கள் யார் என்ன அப்படிங்கிறது இயல்பாகவே தெரியும். உங்களுடைய திறமை இன்னும் மென்மேலும் வளரணும். ஸோ சிறப்பாக அமைஞ்சிருக்கு. இந்த படத்துடைய எடிட்டிங்லாம் நாங்கள் பார்த்தோம், ட்ரெய்லர் பார்த்தோம், அருமையாக வந்திருக்கு. இந்த படத்துக்கான ப்ரொமோஷன் வேலை இப்போ சமீபமாக நடந்துக்கிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரத்தில் இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. சரிங்களா? எதாக இருந்தாலும் சரி, இந்த என்னுடைய இந்த என்னை பார்க்கறதுக்கு, ஃபோட்டோவில் பார்க்கறதுக்கு, வீடியோவில் பார்க்கறதுக்கோ, சினிமாவில் பார்க்கறதுக்கோ எல்லாத்துக்கும் முழு காரணம் வந்து ஆகாஷ் சுதாகர். அவர் தான். அவர் இல்லைனாக்கா எங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்காரு. ஓகே, மகிழ்ச்சி ஏகேஆர். வணக்கம். நீங்கள் இன்னும் சினிமா துறையில் மிகப்பெரிய சாதனை படைக்கணும். இந்த ஏலகிரி மலைக்கு நீங்கள் ஒரு வழிகாட்டியாகவும் முன்னோடியாகவும் இருக்கணும். சரியா? ஏலகிரி மலையில் மிகப்பெரிய நடிகர்லாம் யாருமே கிடையாது, நீங்கள் தான் நினைக்கிறேன். ஓகேங்களா? முதல் நடிகர் யாரும் சினிமாவில் நடிச்சதில்லை, நீங்கள் தான். ஸோ அந்த வெற்றி கலைஞனா நீங்கள் இன்னும் வளம் வரணும். நானே வம்ச சீரியலோட நான் நடிச்சிருக்கீங்க. சரி சரி. அதுல எல்லாம் சின்ன சின்ன கேரக்டர் பண்ணியிருப்பீங்க. இதுல ஒரு படம் ஃபுல்லா ஒரு வில்லனா பண்ணியிருக்கீங்க. ஓகே, வாழ்த்துக்கள் ரவி ஏகேஆர். நன்றி, மகிழ்ச்சி. இன்னும் வெற்றி பெறணும் இறைவன் அருளால். வாழ்க வளமுடன்.